ஹாய் ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மாலை வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட குரூப் 1 கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, நேத்து வந்து தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பள்ளி பாட புத்தகத்துல முக்கியமா பார்த்தீங்கன்னா அந்த சேரா சோழா பாண்டியா ஓகே ஸோ அவங்கள பத்தின விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம்ப்பா, சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு, அவங்களோட மக்கள் வாழ்ந்த பண்பாடுகள் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி அவங்களோட கலாச்சாரங்கள் எப்படி இருந்துச்சு, அடுத்த முக்கியமான ஒரு 3 துறைமுக நகரங்கள் பத்தி இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ கண்டிப்பா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டா தான் இருக்க போகுது. ஸோ மறக்காம ஒரு லைவ் கிளாஸ் எப்படி போகுமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நான் தெளிவா எடுத்து கொடுப்பேன். ஓகே, மறக்காம எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு எல்லாமே பாருங்க, சரிங்களா? எஸ், நேத்து கடைசியா நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான். ஓகே, மூவேந்தர்களுக்கான அந்த சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்களா? ஸோ இவங்களோட இலச்சினை என்னென்ன, இவங்களோட தலைநகரம் என்னது, இவங்களோட துறைமுகங்கள் என்னது, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக பார்த்தோம். ஓகே, இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த பேஜ் தான். ஓகே, இது எது நேற்று நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குறுநில மன்னர்கள் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போறோம். அதான் பார்த்தா குறுநில மன்னர்கள் யார் அப்படி பார்த்தா இந்த மூவேந்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்றதுங்களா, சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு இணையா, அவங்களுக்கு இணையான ஒரு செல்வ மதிப்புகளை கொண்ட அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு குறுநிலத்தை ஆட்சி செய்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறுநிலர்கள் மன்னர்கள் வந்து எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா ஆய் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அடுத்த வேலிர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அடுத்தது கிழார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க மாட்டாங்க. ஓகே, ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வேலிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணி அப்படின்ற ஒரு போர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, அடுத்து பார்த்தா தலையானங்காரம். ஓகே, இந்த 2 போர் கேள்விப்பட்டிருப்போம். பாண்டியன் நெடுஞ்செழியன் மற்றும் ஓகே கரிகால பெருவளத்தான். ஓகே, இந்த 2 பேரோட அந்த போர்களில் பார்த்தீங்கன்னா இந்த வேலிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களையும் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற செய்திகளை நம்ம பார்த்துருப்போம். இவங்க தான் பார்த்தா குறுநில மன்னர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சேர சோழ பாண்டியர்கள் ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா இந்த குறுநில மன்னர்கள் தான் செய்வாங்க. அதே மாதிரி இந்த குறுகிய பரப்பை ஆட்சி செய்த மன்னர்கள் தான் இந்த குறுநில மன்னர்கள் அப்படி சொல்லுவாங்க, சரிங்களா? எஸ், முடிசூடிய 3 அரசர்களை தவிர்த்து பல சுதந்திரமான நெஞ்சுரம் மிக்க சிறு குறுநில மன்னர்களும் இருந்தனர். ஆய் எனும் பெயர் பழந்தமிழ் சொல்லான ஆயர் அப்படின்ற வார்த்தையில தான் ஆய் அப்படின்ற சொல் வந்து வந்திருக்கு. அப்ப ஆயர்கள் அப்படின்னா பொதுவா நம்ம யார் சொல்லுவோம், ஆணிரை மேய்ப்பவர்கள் தான் வந்து ஆயர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த ஆயர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த முல்லை நில மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, முல்லை நில மக்கள் தான் நம்ம வந்து ஆயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த சொல்லிலிருந்து தான் ஆய் அப்படின்றது தோன்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சங்க காலத்து ஆய் மன்னர்களில் மிகவும் முக்கியமானவர்கள் பார்த்தீங்கன்னா அந்திரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, திதியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றும் நன்னன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நன்னன் செய் நன்னன் இவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த 8 தொகை பட்டுப்பாட்டு இருக்குல்ல, அதில் ஒரு நூல்களில் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா சிறப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த சிறுபானாற்று படையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த குறுநில மன்னர்களுக்கான சிறப்புகள்லாம் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா வேலிர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேலிர்கள்லாம் யார் சார்? ஓகே, வேலிர்கள் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படி பார்த்தா இந்த கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, கடையேழு வள்ளல்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 பேர் இருப்பாங்க. ஓகே, 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேரோட அந்த ஆட்சி சிறப்பு என்னது, அவங்களோட வள்ளல் தன்மை தான் நம்ம வந்து ஓகே இதுல வந்து பார்க்க போறோம். ஓகே, அப்ப அந்த 7 பேர் யார் யார் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து வேலிர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இது எந்த சொல்ல இருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா வேளாளர்கள் அப்படின்ற சொல்ல இருந்து வந்துச்சு. ஓகே, பண்டைய கால தமிழகத்தில் ஆட்சி செய்த நில உடைமை பிரிவினர் தான் நம்ம வந்து வேளாளர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அதுல ஒன்று தான் பார்த்தீங்கன்னா கடையேழு வள்ளல்கள். ஓகே, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருப்பாங்க. யார் யார் அப்படின்னா பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய் ஆண்டிரன், அதியமான், அடுத்தது நல்லி. ஓகே, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஓகே கடையேழு வள்ளல்கள் அப்படி சொல்லுவோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்புகள் இருப்பா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கொடைத்தன்மைகள் இருக்கு. இதுக்கப்புறம் பார்க்குற கிளாஸ்ல நம்ம அது எல்லாமே பார்ப்போம், சரிங்களா? எஸ், இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இவர் தான் பார்த்தீங்கன்னா அதியமான். ஓகே, அதியமான் இவங்க யார் அப்படின்னா ஔவையார். ஓகே, ஔவையாருக்கு என்ன சொல்றாங்க, அதியமான் வந்து அந்த நெல்லிக்கனியை வந்து கொடுக்கறதா பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்டோரி. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அந்த நெல்லிக்கனி சாப்பிட்டோன்னா ஓகே சாகா வரம் இருக்கும், கடைசி வரை இளமையாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஔவையார்ட்ட வந்து இவர் கொடுத்துருவாரு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து இளமையாவே இருப்பீங்க. ஓகே, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற ஆயுட்காலம் வந்து ரொம்ப நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே டக்குன்னு ஔவையார் கேட்டுவாங்க, ஓகே அதியமான் நீங்க தானே இந்த நாட்டை வந்து ஆட்சி செய்றீங்க, அப்போ நீங்க தான் நல்லா இருக்கணும், நீங்க தான் மக்களுக்கு எல்லாமே சேவை செய்யணும், இது எதுக்கு என்கிட்ட கொடுத்து நீங்க சாப்பிட சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதியமான் அவர்கள் சொல்லுவார். என்ன சொல்றாரு, என்ன மாதிரி வந்து ஓகே மன்னர்கள் 1000 பேர் வரலாம். ஓகே, நான் இல்லைன்னா எனக்கு அடுத்து வருவாங்க, அதுக்கப்புறம் வருவாங்க, யாராவது ஒருத்தவங்க வந்து ஆட்சி செய்யற மன்னர்கள் இருப்பாங்க. ஆனா உங்களை மாதிரி தலை சிறந்த புலவர்கள் வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, அதனால நீங்க வந்து நீடித்து வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து இந்த இது அரிய கனி வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கூட சாப்பிடாம என்ன பண்ணிருக்காங்க, ஔவையாருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தா அவங்களோட கொடைத்தன்மைகள் எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஓகே, இந்த கடையேழு வள்ளல்களோட கொடைத்தன்மை எல்லாமே. மூன்றாவது பார்த்தீங்கன்னா கிழார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப கிழார் அப்படின்றது பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா கிராம தலைவர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, கிழார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிராம தலைவர்கள், கிராமத்துல பெரியவர்கள் தான் நம்ம வந்து கிழார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அதே மாதிரி சங்க காலத்தோட அவங்களோட ஆட்சி அமைப்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் அரசுரிமை.
ஓகே, அரசுரிமைனா என்னப்பா? ஓகே, ஸோ அரசன் தான் பார்த்தீங்கன்னா அதோட மையமா இருந்திருக்காரு. அரசனை பார்த்தீங்கன்னா கோ அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. அப்ப கோனாலே அரசன். இது பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து கிட்டத்தட்ட அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம்ல. அதுல ஒண்ணு தான் பார்த்தீங்கன்னா இந்த கோ என்பது பார்த்தீங்கன்னா அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஆகும். ஓகே, கோ என்பது. ஓகே, இது எந்த வேர்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படி பார்த்தா கோன் அப்படின்ற வேர்ட்ல இருந்தா கோ அப்படின்ற ஒரு வேர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரசரை வேற என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேந்தன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இறைவன் சொல்லியிருக்காங்க, கொற்றவன் மற்றும் மன்னன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசரை குறிக்கும் வேறு சில பெயர்களாக அந்த காலத்துல மக்கள் வந்து அழைச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்த பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்பயுமே ஓகே பொதுவாக ஓகே என்ன சொல்றாங்க, மூத்த மகனே அடுத்து அரியணை ஏறினார். அதாவது ஒரு அரசர் இறந்ததுக்கு அப்புறம் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய ஓகே 2 3 பசங்க இருந்தாங்கன்னா அதுல மூத்த மகன் தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அரியணை ஏறுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அரியணை ஏறுறது பேர் என்ன அப்படி பார்த்தா அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, முடிசூட்டு விழால நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா ராமாயணம், அதுதான் ஞாபகம் வரும். ஓகே, ஏன்னா முடிசூட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிட்டு அதுக்கப்புறம் வனவாசம் போவாங்க. இங்கேருந்து அவங்களை தேடி போறப்ப சீத்தையை கடத்திட்டு போயிடுவாங்க. அவங்கள போயிட்டு அங்கே இலங்கையிலேருந்து கூட்டு வர மாதிரி தான் அந்த கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. கடைசி பார்த்தா ராமர் வந்து பட்டாபிஷேகம் வந்து பண்ற மாதிரி அந்த கம்பராமாயணம் அப்படின்ற ஒரு நூலை வந்து முடிச்சிருப்பாரு. சரிங்களா? இல்ல முடிசூட்டு விழா, அரசு கட்டிலேறுதல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஓகே, இது என்னன்னா அந்த அரசரோட அடுத்த அதாவது அரசருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மூத்த வாரிசா பார்த்தீங்கன்னா அரசாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பட்டத்து இளவரசர் பார்த்தீங்கன்னா கோமகன் என்று அழைக்கப்பட்டார். ஓகே, பட்டத்து அரசர் கோமகன். அப்ப கோனா அரசன், அப்ப அரசரோட மகன் யார் அப்படின்னா கோமகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு இளையோர் என்ன சொல்றாங்க, இளங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இளங்கோ அடிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்குல்ல, அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சின்னவங்களால என்ன சொல்லுவாங்கன்னா இளங்கோ அப்படிதான்ப்பா சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, வேற என்ன? ஓகே, இவங்களோட முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னா நிலவரி. ஓகே, ஸோ லேண்ட் டேக்ஸ் அப்படின்றத இவங்களோட முக்கிய ஆதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய ஆதாரமாக வழங்கப்படுவது பார்த்தீங்கன்னா ஓகே நிலவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலவரியை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இறை அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஓகே, நிலவரி வந்து இறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் வந்து அழைச்சிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன்ல, இது மட்டும் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா ஓகே ஒற்றர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஒற்றர்கள் யார் அப்படி பார்த்தா நம்ம நாட்டுக்குள்ள நடக்கின்ற செய்திகளை உளவு செய்திகள் எல்லாமே எடுத்து வந்து மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய உளவு செய்திகள்லாம் எடுத்துட்டு வந்து மன்னர்கிட்ட சொல்றது. அதே மாதிரி இது வந்து உள்நாடு மட்டும் கிடையாதுப்பா, வெளிநாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒற்றர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து நியமிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ்ல ஸ்பைலாம் இருப்பாங்க தெரியுமா? ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம பண்ற சேட்டைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு வேணுமே போயிட்டு கிளாஸ் டீச்சர் போட்டு கொடுப்பாங்க தெரியுமா? ஆனா அந்த ஸ்பை யாருன்றது டீச்சருக்கும் அந்த பையனுக்கு மட்டும் தெரியும், வேற யாருன்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒற்றர்கள் மக்களோட மக்களாவே தான் இருப்பாங்க. ஆனா இங்க ஒற்றர்கள் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா புறமுதுகில் காயமடைவது அவமானம் என கருதினர். அதான் பார்த்தீங்கன்னா புறம் இதுகிட்டு ஓடுறாங்க தெரியுங்களா, அது வந்து மிகச்சிறந்த அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு கருதி இருக்காங்க அந்த காலத்து மக்கள். எது வந்தாலுமே நேருக்கு நேராக நான் வந்து சண்டை போறேன்டா, வாடா எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலிமை மிக்க வீரர்களாக தான் இருந்தாங்களே ஒழிய இவங்க என்னது அந்த போரை கண்டு புறம் இதுகிட்டு ஓட மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி போரின் போது புறமுதில் காயம் ஏற்பட்டால் அவங்க சாவர வரையும் உண்ணாவிரதம் இருந்து என்ன பண்ணுவாங்க, உயிரை விடுவாங்களே தவிர்த்து ஓகே அவங்க வந்து என்ன சொல்ற அப்படியே கெத்தா நான் தெரிஞ்சுட்டு நான் வந்து போர்ல வந்து தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண மாட்டாங்க. அந்த போர்ல புறமுதுகி காட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோழைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே உயிரை மாய்த்து கொண்டனர். எப்படி உண்ணாவிரதம் இருந்து ஒரு நாள் கூட சாப்பிடவே மாட்டாங்க, சாவர வரையும் உண்ணாவிரதம் இருப்பாங்க. எப்படி போர்ல வந்து நான் செத்துருக்க வேண்டியது ஓகே என்ன வந்து புறம் இதுக்கிட்டு ஓட வச்சாங்களா, அதை விட அசிங்கம் எனக்கு வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு உயிரை விட்டுருவாங்களாம். ஓகே, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீரத்தில் சிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓகே தமிழ் மக்கள் வந்து இருந்திருக்காங்கப்பா. ஓகே, வேற என்னன்னு சொல்லிருக்காங்க. எஸ், அடுத்து பாருங்க அரசரோட அரியணை. ஓகே, அரசரோட அரியணை பார்த்தீங்கன்னா அரசபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரியணை ஓகே என்று அழைக்கப்பட்ட ஆசனத்தில் தான் யார் அமர்ந்திருக்காங்க, இந்த அரசரானவர் அமைந்திருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி இந்த அரசர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கியமா என்ன பண்ணியிருக்காங்க, 5 வகையான ஓகே கடமைகள் வந்து அவங்களுக்கு இருக்குப்பா. ஓகே, முதல் கடமை பார்த்தீங்கன்னா கல்வி கற்பதை ஊக்குவிப்பது. ஓகே, மக்கள் எல்லாத்தையுமே கல்வி கொடுப்பது. அடுத்தது சடங்குகளை நடத்துவது. ஓகே, மக்களுக்கு தேவையான சடங்குகள்லாம் அந்த ஆட்சிக்கு எந்த ஒரு பங்கமும் விளைவிக்காத மாதிரி ஓகே ஒரு சில சடங்குகள்லாம் நடத்துவாங்க. இப்போ மழையே இல்லாமல் இருக்குன்னு சொல்லலாம், அந்த மழை வருவதற்காக ஒரு சில சடங்குகள் நடத்துவாங்க. அடுத்து அந்த ஊர் மக்கள் ரொம்ப பஞ்சமா இருக்கா, பஞ்சத்துக்கு வந்து ஒரு சடங்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சடங்குகள் வந்து நடத்துவாங்க. அடுத்தது பரிசுகள் வழங்குவது. ஓகே, பரிசுகள் வழங்குவதுன்னா என்னப்பா, ஓகே புலவர்கள் யாராவது ஒருத்தவங்க வராங்க ஓகே அவங்க வந்து அந்த மன்னர்களை பத்தி பாராட்டி பாடுறாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தக்க இது பொன் காசுகளையும் ஓகே பரிசுகளையும் பார்த்தீங்கன்னா வழங்குவாங்க. அந்த மாதிரி அந்த ஊர்ல சிறந்த குடிமகன்களுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு முக்கியமான விருதுகள்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மக்களை பாதுகாப்பது. கரெக்ட். ஓகே, மக்களை வந்து பாதுகாக்கிறது தான் யாரு, அரசனோட ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை. ஓகே, இவ்வளவு கடமைங்கிறதுனால முதல் கடமை என்ன அப்படின்னா மக்களை பாதுகாக்கணும். நம்மளை நம்பி இத்தனை பேர் மக்கள் இருக்காங்க. ஓகே, நம்மளை நம்பி ஒரு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஒரு அரசன். அப்ப அந்த மக்களை பாதுகாக்கிறது தான் நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பாதுகாப்பது இவங்களோட தலையாய கடமையா இருந்துச்சு.
குற்றவாளியை தண்டிப்பது. ஓகே, யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்க, இல்லை ஏதாவது திருடிட்டாங்க, இல்லை எங்கேயாவது ஓடி போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, குற்றவாளியை தண்டிக்கும் உரிமையும் பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்குன்னா அந்த மன்னருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தூதுவர்கள் வந்து முக்கியமான பங்கு வகித்தனர். அப்போ தூதுவர்கள்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தூது சொல்றதுக்காக போவாங்க. ஒற்றர்கள் வேற, தூதுவர்கள் வேறப்பா. ஓகே, ஒற்றர்கள் வேற, தூதுவர்கள். ஒற்றர்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா ஒட்டு கேட்டுட்டு அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பூசல்கள் எல்லாத்தையும் உள்நாட்டு வெளிநாட்டு பூசல் எல்லாத்தையுமே தெரியாமல் அறிஞ்சிட்டு வருது. இதுவே பார்த்தீங்கன்னா தூதுவர்கள் அப்படின்றது என்ன யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த கிளாஸ்ல நடக்கிறது பக்கத்து கிளாஸ்ல சொல்றது, பக்கத்து கிளாஸ்ல நடக்கிறது இந்த கிளாஸ்ல வந்து சொல்றது. இது வந்து அஃபிஷியலா எல்லாருக்குமே தெரியும் தூதுவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த கிளாஸ்ல வந்து ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கலாம், இந்த ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, இதுக்கப்புறம் இது வேண்டாம், இந்த பிரச்சனை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க தூது அனுப்பாங்க. அவர் தான் தூது போறான்னு தெரிஞ்சிடும். ஓகே, இது கிட்டத்தட்ட பார்த்தா சங்க காலத்துலேருந்தே இருந்திருக்குப்பா. ஓகே, சங்க காலத்துலேருந்தே பார்த்தா அந்த தூது அனுப்பும் முறை வந்து இருந்திருக்கு. அன்னம் முதல் வண்டி ஈராய் மொத்தம் 10 என்ன பண்ணியிருக்காங்க, தூது பொருளாக அனுப்பியிருக்காங்க. அந்த தமிழ் வீடு தூது அந்த இதெல்லாம் பார்த்தீங்க தெரியுங்களா, அந்த மாதிரி தூது மாதிரி தான் இதுவும். சரிங்களா, வேற என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பெருங்குழு அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்பேராயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்காங்க. ஐம்பெருங்குழுல மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. எண்பேராயிரம்ல மொத்தம் 8 பேர் இருப்பாங்க. ஓகே, எஸ், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு குழுக்களாக பிரித்து மக்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பணியமர்த்தப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்து இவங்களோட படை. ஓகே, 4 வகையான படைகள் இருந்துச்சுப்பா. ஓகே, என்னென்ன அப்படின்னு பார்த்தா காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை மற்றும் தேர்ப்படை அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான படைகள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்துச்சு. அதே மாதிரி படை தலைவரை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தானைய தலைவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காமெடியில் கூட பார்த்துருப்பீங்க. ஓகே, தானைய தலைவன் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி தான். ஓகே, படைத்தலைவர் வந்து தானை தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே அறிவிச்சிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்பா பெயர்கள் எல்லாமே. அடுத்த பாருங்க தோமாரம் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா. ஓகே, தோமாரம்னா என்ன அப்படி பார்த்தா அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்திய அந்த ஈட்டி வில்லுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தோமாரம் அப்படின்றது ஒரு பொருள். ஓகே, அது என்ன இருக்குன்னா ஓகே ஒரு சின்ன ஒரு குண்டு மாதிரி இருக்கும். ஓகே, அந்த குண்டு வந்து உள்ளே போட்டுட்டு ஒரு ஏவுகணை மாதிரி என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து லாங் ஷாட் வந்து அடிப்பாங்க. ஓகே, அதான் பார்த்தீங்கன்னா தோமாரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சற்று தொலைவில் இருந்து எதிரின் மீது ஏவுகணை போன்று வீசப்படுவது தான் இந்த தோமாரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தா ஆயுதங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இடம் பார்த்தா படை கொட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம்பா. ஓகே, ரொம்ப முக்கியம். ஓகே, ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் பார்த்தீங்கன்னா படை கொட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். சரிங்களா, ஓகே. அதே மாதிரி பாருங்க சட்டமும் நீதியும். ஓகே, நீதிமன்றம் வந்து அந்த காலத்தை என்ன பேரில் அழைச்சிருக்காங்க அப்படின்னா தலைநகரில் உள்ள நீதிமன்றம் அவை என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அவையில தான் பார்த்தீங்கன்னா யாராவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னது மரண தண்டனை வரையும் அவங்களுக்கு விதிக்கிறதுக்காக அதிகாரம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து அரசர்களுக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராம மன்றங்கள் என்பவை தீர்ப்பு வழங்கப்படும் இடங்களாக இருந்தது. அப்போ மன்றங்கள் என்பது பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கப்படும் இடங்களாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை பார்த்தா மரண தண்டனை கூட விதிக்கலாம். தலையை துண்டித்தல், உடல் உறுப்புகளை துண்டித்தல், சித்திரவதை செய்வது, சிறையில் அடைப்பது, அபராதம் விதிப்பது ஆகியவை குற்றங்களுக்காக வழங்கப்பட்ட தண்டனைகள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாராவது தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்து பாருங்க உள்ளாட்சி நிர்வாகம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒட்டுமொத்த ஆட்சி பகுதி மண்டலம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஊர் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி செய்த மிகப்பெரிய பரப்பு வந்து மண்டலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மண்டலத்தை என்னவா பிரிச்சிருக்காங்க, நாடா பிரிச்சிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம பார்க்குறோம், ஓகே மாநிலம் அப்படின்னு ஒன்று இந்தியான்னு ஒன்று இருக்கு, அதில் மாநிலம்னு இருக்கு, அதில் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கு, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சின்னு ஒன்று இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா மாவட்டம்னு இருக்கு, அதுக்கப்புறம் பேரூராட்சி, அதுக்கப்புறம் ஊராட்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வருதுல. அந்த மாதிரி முதல்ல பெரிய விஷயம் பெரிய இடம் பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்த பகுதி வந்து மண்டலம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மண்டலம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, நாடுகளாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாடுகள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கூற்றங்களாக பிரிச்சிருப்பாங்க. கூற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊர் அப்படின்றது எதை குறிக்குது, அந்த ஊரோட கிராமத்தை குறிக்குது. ஓகே, அந்த ஊரே பார்த்தீங்கன்னா பேரூர் மற்றும் சிற்றூர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. பேரூர்னா பெரிய ஊர், அதாவது பெரிய ஊராட்சி அப்படின்னு சொல்றது. சிற்றூர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிறிய ஊராட்சி அப்படின்றது மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மூதூர் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா. மூதூர்னா என்ன இருக்கு, பேர்லேயே இருக்கு. மூதூர்னாலே ஒரு முதுமை அப்படின்னு அர்த்தம். அப்போ பழமையான ஒரு ஊர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூதூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க வந்து அந்த காலத்தில் வந்து அழைச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க கடற்கரையோர நகரங்கள் பட்டினம் மற்றும் புகார். ஓகே, பட்டினம், பாக்கம், குப்பம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெய்தல் நில மக்கள் வாழ்ந்த பகுதியை தான் குறிச்சிருப்பாங்க. பட்டினம், அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கம். ஓகே, பட்டினம், பாக்கம், குப்பம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெய்தல் நில ஊர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்ப்பா. அதே மாதிரி புகார் என்பது பார்த்தீங்கன்னா துறைமுகங்களை குறிக்கும் ஒரு பெயராகும். புகார் என்பது பார்த்தீங்கன்னா துறைமுகங்களை குறிக்கும் ஒரு பெயராகும். ஓகே, எஸ். அடுத்து பாருங்க அந்த காலத்தில் தான் நிலங்கள். ஓகே, நிலங்கள் பொறுத்தளவுக்கு நஞ்சை நிலம், புன்சை அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, மருத நிலம் மட்டும் தான் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா மென்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மென்புலம்னா நஞ்சை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வன்புலம் என்பது ஓகே என்று அழைக்கப்படுகிறது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே எஸ் நெய்தல் நிலத்தை தவிர்த்து இந்த குறிஞ்சி, முல்லை,
ஓகே, மருதம் வராது. எஸ், ஓகே, மருதம் வராது. நெய்தல், பாலை. இதில் நெய்தல் விட்டுருங்க, மருதத்தை விட்டுருங்க. மருதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னதுப்பா, நஞ்சை நிலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ குறிஞ்சி, முல்லை, பாலை இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், வன்புலம், அதாவது புன்சை நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் தான் நம்மளுக்கு என்னென்ன வளர்ந்துருக்கு, தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் வந்து விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மருத நிலத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லும் கரும்பும் விளைந்தது. நஞ்சை நிலத்தில் நெல்லும் கரும்பும் விளைஞ்சிருக்கு. புஞ்சை நிலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பருப்பு வகைகளும் அரிசி தானியங்கள்லாம் விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஓகே, இதுதான் அந்த 5 வகையான நிலங்கள். ஓகே, என்னென்ன இருக்குது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகே, குறிஞ்சினா என்னப்பா, மலையும் மலையும் சார்ந்த இடமும், முல்லை காடும் காடும் சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயலும் சார்ந்த இடமும், நெய்தல்னா கடலும் கடலும் சார்ந்த இடம். ஓகே, பாலைனா வறண்ட நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மணலும் மணலும் சார்ந்த இடம். ஓகே, இந்த குறிஞ்சி மக்களோட வேலை என்ன அப்படி பார்த்தா வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல். அதாவது தேன் சேகரிப்பது. ஏன்னா மலை மேலே தான் நம்மளுக்கு தேன்லாம் இருக்குது. அப்போ தேன் சேகரித்தல், அப்போ கிழங்கு அவிழ்தல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே குறிஞ்சி நில மக்களோட தொழில். அடுத்த முல்லை நில மக்களோட தொழில் பார்த்தீங்கன்னா ஆணிரை மேய்த்தல். அதாவது கால்நடைகள் இருக்குது தெரியுங்களா, அந்த கால்நடையை மேய்ப்பது தான் பார்த்தீங்கன்னா முல்லை நில மக்களோட ஓகே தொழில். அடுத்த மருத நில மக்கள் பார்த்தீங்கன்னா உழவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உழவுனானது வேளாண்மை. ஏன்னா உழவர் உழத்தியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ நம்மளோட மருத நிலத்தில் தான் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெய்தல் நிலம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது மற்றும் உப்பு காய்ச்சறது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க பாலை, இது வீரை செயல்கள். ஓகே, பாலை நிலம் பார்த்தீங்கன்னா வீர செயல்கள் வந்து செய்வாங்க. ஓகே, இதில் இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா ஓகே குறிஞ்சி நில மக்கள் குறவன் குறத்தியர், முல்லை நில மக்கள் பார்த்தீங்கன்னா ஆயர் மற்றும் ஆய்ச்சர். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஞாபகங்களா, ஆயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஆய் அப்படின்றதுனா ஆயர்கள், ஆணிரை மேய்ப்பவர்களோட சுருக்கம் தான். அதுல தான் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஆய் அப்படின்ற ஒரு ஓகே குறுநில மன்னர்கள் பேர் வந்துச்சு. அடுத்த உழவன் மற்றும் உழத்தியர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மருத நிலம். பரதவர் மற்றும் நுழத்தியர். ஓகே, பரதவர் மற்றும் பரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நுழத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெய்தல் நிலத்தில் வரும். மறவர் மற்றும் மரத்தியர் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதில் வரப்போகுது, பாலை நிலத்தில் வரப்போகுது. அடுத்தது குறிஞ்சி நில கடவுள் முருகன், முல்லை நில கடவுள் வந்து திருமால். அடுத்தது மருத நிலம் பார்த்தீங்கன்னா இந்திரன், நெய்தல் நிலம் பார்த்தீங்கன்னா வருணன், பாலை நிலம் பார்த்தீங்கன்னா கொற்றவை. ஓகே, ஸோ முருகரை வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேயோன் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அது மாயோன்னா திருமால். ஓகே, திருமால்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி இந்திரன், வருணன், அடுத்த பார்த்தா கொற்றவை. இது எல்லாமே பார்த்தா அங்கே வாழ்ந்த மக்கள் மற்றும் மக்களோட கடவுள்கள். ஓகே, அவங்களோட தொழில்கள், அவங்களோட நிலங்கள் மற்றும் அவங்களோட திணைகள். புரியுதாப்பா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள்ப்பா, கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, அடுத்தது அங்கே இருக்கிற பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சு பாருங்க. பெண்களின் நிலை. ஓகே, 40 பெண் புலவர்கள் வாழ்ந்து அரிய நூல்களை எழுதியுள்ளனர். அதாவது பார்த்தீங்கன்னா பெண்பால் புலவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சங்க காலத்தில் இருந்திருக்காங்க. ஓகே, சங்ககால பெண்பால் புலவர் பார்த்தீங்கன்னா ஔவையார், ஓகே வெண்ணி குயத்தியார், அடுத்த பார்த்தீங்கன்னா காக்கை பாடினியார், ஓகே ஸோ விரலியார், ஓகே இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கப்பா. ஓகே, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்பால் புலவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்வியிலும் சிறந்து நிறைய பாடல்களும் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஔவையார் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சங்ககால இலக்கியத்தில் அதிகமான பாடல்களை ஏற்றிய பெண்பால் புலவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஔவையார். அதிகமான பாடலை ஏற்றிய ஆண்பால் புலவர் யார் அப்படின்னா கபிலர். ஓகே, இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. சங்ககால இலக்கியம்னாலே இவங்களாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்கப்பா. அதே மாதிரி கற்பு என்பது பெண்களின் மிகச்சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது. சொத்துக்களில் மகனுக்கும் மகளுக்கும் சமமான பங்கை பெற்றிருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க பெண்பால் புலவர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓகே, ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார் மற்றும் பொன்முடியார். ஓகே, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சங்ககால பெண் புலவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதே மாதிரி இவங்களோட கடவுள் நம்பிக்கை, சமய நம்பிக்கை எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் பாருங்களா. மக்களின் முதன்மை கடவுளே யார் அப்படின்னு பார்த்தா நம்ம தலைவர் முருகர் தான். ஓகே, சேயோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சேயோன் அவர்கள் தான் என்னது ஓகே மக்களோட முதன்மை கடவுளாகவே இருந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் வழிபட்ட ஏனைய கடவுள் பார்த்தீங்கன்னா சிவன், மாயோன், ஓகே இந்திரன், வருணன், இவங்க எல்லாமே ஒவ்வொரு திணைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி அந்த காலத்தில் நடுக்கல் வழிபாடு இருந்துச்சு. பௌத்தம் மற்றும் சமண சமயமும் பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. பௌத்தம் மற்றும் சமண சமயமும் பரவிருச்சு. ஆனால் வடபகுதிகளில் இருந்ததை போன்று சாதி முறைகள் வந்து நம்மளோட தென் பகுதியில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, அந்த காலத்தையே பார்த்தா ஜாதி அப்படின்றது நம்மளுக்கு தென் பகுதியில் கிடையாது, அது ஃபுல்லாகவே வடப்பகுதியில் தான் இருந்திருக்கு. அதே மாதிரி வர்ணாசிரம முறை, அதாவது தொழில் அடிப்படையில் தான் அந்தந்த ஓகே மக்கள் எல்லாமே இங்கே இருக்கணும். ஓகே, செருப்பு தைக்கிறவங்க புள்ள செருப்பு தான் தைக்கணும், கூட பின்னவங்களோட புள்ள கூட தான் பின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர்ணாசிரம முறைன்னு ஒன்று இருந்துச்சு. ஓகே, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பின்னாடி தான் வந்துச்சு. அதை எதிர்த்து எவ்வளோ பேர் என்னென்ன விஷயங்களும் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே, அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்ன நாள் வரையுமே ஒரு செருப்பு தைக்கிறவங்களோட புள்ள வந்து டாக்டராக இருப்பாங்க, ஒரு ரிக்ஷா ஓட்டுறவங்களோட புள்ள கலெக்டராக இருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து ஏற்பட்டுச்சு. ஓகே, தொழில் அடிப்படையில் யாருமே பாகுபடுத்தக்கூடாது. அவங்க இதுவானதுக்கப்புறம் அவங்களோட தொழில் அவங்க பையன் தான் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்மளோட தமிழ் சமூகத்தில். ஓகே, இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம் பாருங்கள்.
ஒரு காலத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்தை வந்து முடி வெட்டிட்டு வந்தாலே வீட்டுக்குள்ளே வந்து யாரும் விட மாட்டாங்க. ஓகே, போயிட்டு பின்னாடி தோட்டத்து வழியா வா, பின்னாடி குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வா, ஓகே முடி வெட்டினா இது அதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க நம்ம வீட்டில். ஓகே, ஆனால் இப்போ பாருங்க, ஓகே ஒவ்வொரு வீட்லையுமே ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, ஒரு காலத்தை ஒரு மாதிரி கேவலமாக பார்த்தாங்க அந்த தொழிலாம். ஓகே, முடி வெட்டுறதுலாம் ஒரு தொழிலானு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த முடி வெட்டுறவங்களுக்கு அவ்வளோ ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அவ்வளோ ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப் பண்ணுறாங்க தெரியுமா, அந்த ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க தெரியுமா பணமா. ஓகே, அதெல்லாம் நாளாக பாருங்கள் எப்படி மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிலைமை. ஓகே, அதே தான் நான் சொல்கிறேன். ஓகே, எல்லாமே நம்மளுக்கு ஒரே மாதிரி ஸ்டேபிளாக இருந்துடாது. ஓகே, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேஞ்சஸ் தான். ஓகே, ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. எல்லாமே எப்பயும் ஒரே மாதிரியே இருக்காது. ஓகே, ஒரு நாள் ஒரு தொழில் வந்து ரொம்ப படுத்துக்கிட்டு இருக்குன்னா ஒரு தொழில் அந்த என்ன ஆக போகுது, ஒரு நாள் வந்து ஏஞ்சி நிற்க போகுது. ஓகே, ஆனால் லைஃப்பில் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுனும் கிடையாது, எதுவுமே பார்த்தீங்கன்னா அப்பும் கிடையாது. ஓகே, ஈவன் பார்த்தீங்கன்னா நம்மளோட பல்ஸே எப்படிப்பா இருக்குது, எப்படி இருக்குது நம்மளோட பல்ஸு, எப்பயுமே மேலே போயிட்டு இருக்கு, மேலே போகும் கீழே போகும், மேலே போகும் கீழே வரும், இப்படி தான் வரும் நம்மளுக்கு பல்ஸு. இப்படி இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்கோம்னு அர்த்தம். இல்லை என் வாழ்க்கை வந்து அப்படிலாம் போகல, இப்படியே போனால் எப்படி இருக்குன்னு ஆகும், முடிஞ்சு சோழி. புரியுதுங்களா? ஸோ நம்ம பல்ஸுக்கே இப்படி. அப்போ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் என்னது ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது ஒன்று வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதை பார்த்து நம்ம மனம் தளரவே கூடாது. ஓகே, நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேப்பா, அடுத்து பாருங்க, வீரக்கல் மற்றும் நடுக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வீரக்கல் மற்றும் நடுக்கல். பண்டைய கால தமிழர்கள் போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்களின் மேல் பெரும் மரியாதை கொண்டிருந்தனர். போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றும் என்ன பண்ணிருக்காங்க, நடுக்கற்கள் நடப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நடுக்கற்கள் அதனால நடப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகே, ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களோட கலைகள். ஓகே, கலைகளுக்கு முன்னாடி அவங்களோட உடை பார்த்தீங்கன்னா என்னது, மஸ்லின். ஓகே, மஸ்லின். ஓகே, மஸ்லின் பட்டு மற்றும் நேர்த்தியான பருத்தி இழை துணிகளான ஆடைகளை தான் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்கப்பா, சரிங்களா? எஸ், அவங்களோட கலைகள். ஓகே, என்ன சொல்றாங்க, பலவிதமான இசைக்கருவிகளான முரசு, புல்லாங்குழல், யாழ் போன்ற பல கருவிகளை வந்து அவங்க பயன்படுத்திருக்காங்க. கரிகாலன் இசையின் 7 ஸ்வரங்கள் குறித்து பெரும் புலமை ஊட்டுக்காரு. ஓகே, யாரு, சோழ மன்னனார கரிகாலன். ஓகே, எவ்வளோ தூரம் இந்த மன்னர் பாருங்க, கல்லணையை கட்டியிருக்காரு. ஓகே, நிறைய போர்களை வின் பண்ணியிருக்காரு. ஓகே, இசை கருவிகளை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த 7 ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த 7 ஸ்வரங்கள் குறித்து பெரும் புலமை பெற்றிருந்தார். அதனால தான் இவரை நம்ம என்ன சொல்லுவோம், 7 இசை வல்லான் என அழைக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா யாரு, இவர் தான், கரிகால சோழன் தான். ஓகே, அதே மாதிரி பார்த்தா பாடல் பாடும் புலவர்கள் நம்ம என்ன சொல்றாங்க, பாணர்கள் மற்றும் விரலியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது கணிகையர் நடனங்களை நிகழ்த்தியுள்ளனர். அது கூத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மிக முக்கியமான ஒரு இது ஓகே கலாச்சார ஆதாரங்களாக இருந்திருக்கு நம்மள்கிட்ட. அடுத்த பாருங்க, தொழில் பொறுத்தளவுக்கு ஓகே வேளாண்மை தான் மிக முக்கியமான தொழிலாக இருந்துச்சுப்பா. ஓகே, அந்த காலத்தில் வேளாண்மை என்பது மிக முக்கியமான ஒரு தொழிலாக இருந்துச்சு. ஆணிரை மேய்த்தல், மீன் பிடித்தல் மற்றும் வேட்டையாடுதல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களோட அன்றாட தொழிலாக இருந்துச்சுப்பா. ஓகே, எஸ், அதே மாதிரி நம்மளோட பண்டிகைகள், நம்மளோட விழாக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விழா பார்த்தீங்கன்னா அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க, பொங்கல் அப்படின்றது. அடுத்தது கார்த்திகை தீப திருவிழா. ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக கொண்டாடப்பட்ட திருவிழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்திர விழா. ஓகே, ஸோ மழை வேண்டி பெறுவதற்காக நடைபெற்ற ஒரு விழா தான் பார்த்தீங்கன்னா இந்திர விழா. ஓகே, இந்திர விழாவை பார்த்தீங்கன்னா குறிப்புகள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்திலும் இருக்கும், மணிமேகலையும் இருக்கும். ஓகே, எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா எருது சண்டை, நடனமாடுதல், தாயமாடுதல், வேட்டையாடுதல், ஊஞ்சல் ஆடுவது, அடுத்தது மல்யுத்தம், சேவல் சண்டை, இதெல்லாமே பார்த்தா மக்களோட பண்பாட்டு கூறுகளாக இருந்திருக்கு. ஓகே, பண்பாட்டு கூறுகள்லாம் என்னது, அவங்களோட பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மக்கள் பார்த்தீங்கன்னா வணிகம் செய்யறதுல மிகச்சிறந்த ஆளுமை பெற்றிருந்தனர். ஓகே, உள்ளூர் வணிகம், உள்நாட்டில் வணிகம், அடுத்தது கடல் கடந்து வணிகம். ஓகே, ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் முக்கியமான நிலைமையில் இருந்துச்சு. அப்போ உள்ளூர் வணிகம்னா உள்நாட்டிலே வேலை செய்யறது, அடுத்த உள்நாட்டில் கடல் கடந்த வணிகம் அப்படின்னு பார்த்தா ஓகே உள்நாட்டிலே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இது வேலை செய்யறது. அடுத்த பார்த்தா வெளிநாட்டில் ஓகே இங்கேருந்து ஒரு பொருள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அது எல்லாமே பார்த்தா வெளிநாட்டில் பண்ணக்கூடிய ஒரு வணிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமான துறைமுகங்களை பார்த்தீங்கன்னா கலங்கரை இலங்கு சுடர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோம், கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது கலங்கரை இலங்கு சுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒளி விளக்கு கோபுரங்கள் இருந்ததுக்கான சான்றுகள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குப்பா. அடுத்த பாருங்க, எருதுகளை பூட்டிய கூண்டு வண்டிகளில் எடுத்து சென்றனர். என்னத்தை, அந்த வணிக பொருட்கள் எல்லாத்தையும் இப்படி எடுத்து சென்றிருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்தா பண்டமாற்று முறை அப்படின்னு ஒன்று வந்திருக்குப்பா. ஓகே, பண்டமாற்று முறை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுப்பா. ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஓகே ஒரு நெல் வந்து ஓகே அறுவடை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உப்பு வந்து அறுவடை செய்கிறீங்க. ஓகே, ஸோ நான் நெல் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு அந்த பொருள் தேவை கிடையாது, கரெக்டுங்களா? இப்போ ஒரு மூட்டை ஃபுல்லாக இந்த ரூம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து நெல் தான் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஓகே, இதே பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு பொதுவாக ஓகே ஏதோ ஒரு உப்போ அப்படி இல்லை வேணா பாலோ இல்லை தானியங்களோ இருந்துச்சுன்னா அதை வச்சு நான் ஏதாவது நான் பண்ணலாம்.
ஓகே, அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த காலத்து மக்கள் அப்படி பார்த்தா நெல் 1 கிலோ மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதற்கு இணையாக பார்த்தீங்கன்னா உப்பு வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே, உப்பை கொடுத்துட்டு அதுக்கு இணையாக பார்த்தீங்கன்னா பால் வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலை கொடுத்துட்டு அதுக்கு இணையாக என்ன பண்ணுறாங்க, ஓகே இது வாங்கிட்டு போகிறாங்க, தானியங்கள் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ட மாற்று முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பண்டங்களை மாற்றுவது தான் பண்ட மாற்று முறை. என்கிட்ட ஒரு பொருள் வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா அதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருக்க ஒரு பொருளை நான் வாங்கிக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, என்கிட்ட வந்து 2 டிஷர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு டிஷர்ட் பார்த்தீங்கன்னா என்னது கரெக்டாக இருக்கும், ஒரு டிஷர்ட் எனக்கு டைட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட ஒரு டிஷர்ட் வந்து கரெக்டாக இருக்கும், ஒன்று ரொம்ப லூஸாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த டைட்டாக இருக்க டிஷர்ட் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு லூஸாக இருக்கிறது நான் வாங்கிக்கிறேன்ல, இதன் பேர் தான் பண்ட மாற்று முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது பேர் தான் பண்ட மாற்று முறை. ஓகே, அப்போ என்கிட்ட ஒரு பொருள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு, உங்கள்கிட்ட ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா இருக்கு, உங்கள்கிட்ட அது வந்து வேணாம் எனக்கும் அது வேணாம் அப்படின்னா நம்மளுக்குள்ளே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம்ல, இதுதான் பண்ட மாற்று முறை அப்படின்னு சொன்னாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா சங்ககால மனிதர்கள் எல்லாமே வாழ்ந்தாங்க. அதே மாதிரி மதுரையில் பார்த்தீங்கன்னா நாலங்காடி மற்றும் அல்லங்காடி அப்படின்னு சொல்லிட்டு சந்தை இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சார் நாலங்காடி அல்லங்காடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே மதுரை அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து இந்த நாள் வரையுமே நம்ம என்ன சொல்றோம், தூங்கா நகரம் அப்படி சொல்றோம். அப்போ மதுரை தூங்கவே தூங்காதா சார் அப்படின்னா கண்டிப்பாக தூங்காது. மதுரை தூங்காதுன்னு கிடையாது, மதுரையில் இருக்க மக்கள் வந்து தூங்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா அங்கே வந்து பகல் நேர கடைகளும் இருக்கும், இரவு நேர கடைகளும் இருக்கும். ஓகே, அதுதான் என்ன சொல்றாங்க, நாலங்காடி மற்றும் அல்லங்காடி அப்படின்னு சொல்றாங்க. நாலங்காடி சந்தை அப்படின்றது என்ன அப்படின்னா பகல் பொழுதுல வியாபாரம் செய்யறாங்க தெரியுங்களா, அதுதான் வந்து நாலங்காடி சந்தைகள் அப்படி சொல்றாங்க. அல்லங்காடி சந்தைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு பொழுதுல வியாபாரம் செய்யறாங்கல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா அல்லங்காடி சந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல பெண்கள் பார்த்தீங்கன்னா அல்லங்காடி சந்தைக்கும் போயிட்டு ஓகே பொருட்களை வந்து வாங்கிட்டு வந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அந்த காலத்தை மகளிரானவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, நைட்டு நேரத்திலும் தெருவில் நடக்க முடிஞ்சு, எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்றதுக்கான குறிப்புகளும் இருக்கு. இதுல இருந்து பாத்தீங்களா அந்த பெண்களோட சேஃப்டியை பத்தி அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. ஓகே, இரவு நேர கடைகளுக்கு பெண்கள் போயிட்டு ஓகே பொருளை வாங்கிட்டு வந்திருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம. அந்த அளவுக்கு பெண்களுக்கான சுதந்திரம் அந்த காலத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்பா. அடுத்த பாருங்க, மலபார் கருமிளகு அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, எகிப்து அரசின் 2ஆம் ராம்செசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், ராம்செஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஓகே, இவரோட பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது தொல்லியல் அறிஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே அவரோட நாசியினுள் அடிவயிற்றில் என்ன இருக்குது, கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டிருந்ததை பார்த்திருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணா பதப்படுத்தி பொருட்கள் உடல்களை பாதுகாப்பது பண்டைய நாகரிகத்தில் பின்பற்றப்பட்ட ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, கருமிளகா போடுறாங்க, உப்பு போடுறாங்க. ஓகே, உப்பு என்ன பண்றாங்க, இறந்ததுக்கு அப்புறம் அந்த சவப்பெட்டியில போடுறாங்க, இல்லை அந்த குழி இருக்கு தெரியுங்களா, அந்த குழி முழுக்க என்ன பண்ணுவாங்க அப்படி பண்ணா தோண்டிட்டு உப்பு போடுவாங்க. உப்பு போட்டு தான் நம்மள வந்து அங்கேயே புதைப்பாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து இப்போ வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்க ஒரு சில பழக்க வழக்கங்கள். ஓகே, இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மலபார் கருமிளகு வந்து போட்டுருந்தாங்கன்றதுக்கான குறிப்புகள் இருக்கு. அதே மாதிரி முக்கியமான துறைமுகங்கள் பார்த்தீங்கன்னா முசிறி, தொண்டி மற்றும் கொர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள், என்னென்ன பொருட்கள் வந்து முக்கியமாக ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் உப்பு, மிளகு, முத்துக்கள், தந்தங்கள், நறுமண பொருட்கள், வைரம், குங்குமப்பூ, விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின் மற்றும் சந்தனக்கட்டை, இது எல்லாமே ஏற்றுமதி செய்த பொருட்கள். என்னென்ன வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னா புஷ்பராகம், தகரம், கண்ணாடி மற்றும் குதிரைகள், சர்க்கரை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்கப்பா. ஓகே, அதே மாதிரி பாருங்க. ஓகே, எஸ் இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. ரோம பேரரசர் ஆரிலியன், ரொம்ப முக்கியமானது பேரு. ஓகே, ஆரிலியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து வாங்குவதற்கு தகுதியானது. ஓகே, அந்த பட்டுக்கு ஈக்குவலண்டா நீ வந்து தங்கம் கொடுத்து வாங்குற அளவுக்கு இணையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்திய பட்டை பத்தி சொல்லியிருப்பாரு. யாரு, ஆரிலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். சரிங்களா, எஸ். அடுத்த பாருங்க, முசிறி முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம் நாட்டை சார்ந்த மூத்த பிலினி ஓகே தன்னுடைய இயற்கை வரலாறு, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலில் என்ன சொல்லிருக்காரு, முசிறியை இந்தியாவில் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ரோமானிய குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோவில் ஒன்றையும் கட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா ஓகே ட்ரேட் பண்ண வராங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வராங்கன்னா நாளைக்கே கிளம்பிட மாட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாசமாவது இங்கே இருந்துட்டு தான் போவாங்க. ஏன்னா எல்லா பொருட்களையும் ஏற்றுறதுக்கு இறக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 20 நாளாவது இருந்து போவாங்க. அந்த 20 நாளில் அவங்க இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் மொழி அவங்க கற்றுக்கிட்டாங்க, அவங்களோட ரோமானிய மொழிகள் நம்மள்ட்ட கற்றுக் கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து பண்டம் பரிமாற்றம் நடந்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னாச்சு மொழி பரிமாற்றமும் இந்த வணிகத்தால் நடந்திருக்கு அப்படின்றது சொல்லியிருப்பாங்கப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியன்னா பேப்ரஸ் அப்படின்ற ஒரு வியன்னா பேப்ரஸ் அப்படின்ற ஒரு ஒப்பந்த பத்திரம் இருக்குப்பா. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகத்துல ஒரு படி இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் காப்பி மாதிரி அது. ஓகே, அலெக்சாண்ட்ரியாவில் சேர்ந்த ஒரு வணிகர் ஒருவருக்கு முசிறியை சார்ந்த ஒரு வணிகருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம்.
ஓகே, வணிக ஒப்பந்தம். ஓகே, நீங்க இப்பலாம் வந்தீங்கன்னா இந்த கடையில இருந்து நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டு குடுக்குறோம். நம்மளுக்குள்ளே ஒரு என்னது ஒரு எம்ஓயு மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சைன் போட்டு நம்ம குடுக்குற மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த வியன்னா பேப்பர்ஸ் அப்படின்ற ஒரு ஒப்பந்த படிவு வந்து வியன்னா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து இந்த நாள் வரையுமே வச்சு பாதுகாத்துட்டு வராங்கப்பா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா களப்பிரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தது எல்லாமே சங்ககாலம். சங்ககாலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, களப்பிரர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து உள்ள வராங்க. ஓகே, களப்பிரர்கள பத்தின படிப்படியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பெருசா தெரிஞ்சுக்க முடியல. ஆனா அந்த களப்பிரர்கள் அப்படின்றவங்க வந்து பாலி மொழியை ஆதரித்தனர் அப்படின்ற ஒரு சில குறிப்புகள் நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து அந்த சங்க காலம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா சரிந்தது. அதுக்கப்புறம் சங்கம் மருவிய காலம் வந்துச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா களப்பிரர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழகத்தை கைப்பற்றி 2½ நூற்றாண்டுகள் பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. சரிங்களா, அவங்கள பத்தின குறிப்புகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிருக்கு. அவங்களோட சின்னங்கள், தொல்கலை பொருட்கள், ஓகே, எதுவுமே பெருசா நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஆனா இவங்கள் ஆட்சி குறித்து இலக்கியங்களில் சான்றுகள் உள்ளன. அதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்காப்பு, யாப்பெருங்கலம், பெரிய புராணம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அதே மாதிரி இந்த நூற்றாண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீவக சிந்தாமணி மற்றும் குண்டலகேசி இந்த நூல்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த களப்பிரர் காலத்துல பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் பௌத்தமும் சமணமும் முக்கியத்துவம் பெற்றது. அதே மாதிரி சமஸ்கிருதம், பிராகிருதம், ஓகே, ஆகிய மொழிகளும் இந்த அறிமுகத்தால் தான் வட்ட எழுத்து அப்படின்ற புது எழுத்து முறையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17 கீழ்கணக்கு நூல்களும் பார்த்தீங்கன்னா இப்பதான் நம்மளுக்கு வந்து உருவாகியிருக்கு. ஓகே, ஸோ அதனால என்ன சொல்லுவாங்க, களப்பிரர் காலமானது பொதுவாக சித்தரிக்கப்பட்டதை போன்று இருண்ட காலம் என்பது கிடையாது. பொதுவாக நம்ம வந்து இருண்ட கால இலக்கியங்கள் அப்படி சொல்றோம். பாருங்க, களப்பிரர் வந்திருக்கான் பார்த்தீங்கன்னா, ஓகே, சமணம் சமயம், பௌத்த சமயம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உயர்ந்துருந்துச்சு. சைவம் சமயம்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இலக்கண இலக்கியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க சித்தரித்ததை போன்று இருண்ட காலம்லாம் கிடையாது. ஓகே, களப்பிரர்களோட காலம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்கப்பா. சரிங்களா, ஸோ இவ்வளோதான்ப்பா இந்த பாடம். ஓகே, ஸோ இதோட இந்த பாடத்தை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ 2 பாட்டம் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, நேற்று பார்த்தீங்கன்னா இந்த குறுநில மன்னர்கள், சாரி, இதுவரையும் நம்ம பார்த்தோம். சேர சோழ பாண்டியர்கள் வரையும் பார்த்தோம். இன்னைக்கு குறுநில மன்னர்கள் மற்றும் அவங்கள ஆட்சி செய்த பகுதி, அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட சமயம் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி அவங்களோட வழிபாட்டு முறை எப்படி இருந்துச்சு, அவங்களோட உணவு முறை எப்படி இருந்துச்சு, வணிகம் எப்படி இருந்துச்சு, அது எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே பார்த்தா தமிழ் சமூகத்தை சார்ந்த மிக முக்கியமான ஒரு கண்டென்ட்பா. சரிங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஓகே உங்களுக்கான இன்னொரு லைவ் வந்து வரப்போது. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ.